எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஜான்ஸ் ஹாப்பினஸோட ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேயோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். சரி, எனக்கு டைட்டில்லாம் ஞாபகம் வந்துருச்சு, பட் ஸ்டோரி எதுவுமே எனக்கு வரல. ஸோ சம்திங் எதையாவது போடுவோம், நம்ம பாட்டுக்கு ஆடுவோன்ற மாதிரி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஓகே, இது என்ன மாதிரி இருக்குன்னா 2 பேருமே பைக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டான பைக்கர் வித் ஃபேமஸான மாஸ்க். உங்களோட மாஸ்க்கு பார்த்தா எல்லாருக்கும் உங்களை தெரியும், பட் உங்களை யாருக்கும் தெரியாது. அட் த சேம் டைம் அவங்க வந்து த மேல் ஃபேமஸ் பைக்கர். நீங்கள் 2 பேர் அண்டர் கிரவுண்டில் பைக்கர்ஸாக இருப்பீங்க. உங்கள் 2 பேர் இருந்தால் யாராலையுமே பீட் பண்ண முடியாது. உங்கள் 2 பேரையுமே உங்கள் 2 பேரால் பீட் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைமாக தான் போயிட்டு ட்ராலையே முடிகிற மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே இருப்பீங்க. டேக்கு வந்து ரொம்ப நாள் அவங்க ஆசை, அவங்க ஃபேஸை பார்க்காமே வந்து என்னன்னா அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அவனுக்கு பைக்னால் உசுறு, உங்களுக்கு நான் பைக்னால் உசுறு. 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் கான்ட்ராக்டான பைக்ஸ் தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஒயின் ரெட் கலரில் ஒரு பைக்கும் வந்து ஒரு பிளாக் கலர் பைக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கிட்டு வந்து நார்மலாக நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நேர்டாக கண்ணாடி போட்டு இது வலிச்சு சீவி காலேஜ் போவீங்க. நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கிறீங்க. டே வந்து செகண்ட் இயரில் பட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான். அவ்வளோதான். இன்ட்ரோ ரொம்ப நேரம் இழுக்க வேணாம், அவங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே வந்து நீங்கள் வந்து காலேஜில் வந்து லாஸ்ட்டு பெஞ்சில் ஒரு ஓரமாக செவுத்து ஒட்டி உட்காந்துட்டு படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சரியான தூக்கம், பிகாஸ் வந்து இது லாஸ்ட் பீரியட் அண்டு ஃப்ரீ பீரியட் வேறு. ஃப்ரீ பீரியட்னால நீங்கள் நிம்மதியாக கண்ணை மூடி தூங்கிட்டுருக்கீங்க. டே வந்து அப்போதைக்கு வந்து சாக்பீஸும் டஸ்டரும் அங்கே வர்றான். என்னன்னு வந்துட்டு டக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாது. ஏன்னா யாருமே வந்து டேக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்களை தெரியும், பட் நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்கவும் முடியாது. அவன் என்ன பண்ணுறான், இந்த அங்கே இருக்கிறதுலே ஒரு சீன் போடுற ஒரு புள்ள இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட, உன் பேர் என்னம்மா? என் பேரா ரீனா, அவங்களுக்கு என்ன வேணும்ட்டு அவள் ஒரு மாதிரி கேட்கா. என்னம்மா இது இப்படி கேட்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு, எனக்கு ஷாக் பீஸும் டஸ்டரும் வேணும்ன்ட்டு கேட்கல. ரீனா, அப்படியா, ஓகே. அச்சோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கே, அதெல்லாம் நான் தொட மாட்டேன். எங்கே இருக்குன்னு நீ சொன்னால் நான் எடுத்துக்க போகிறேன். அது கபோர்ட்குள்ளே இருக்குது, வேணும்னா போய் எடுத்துக்கோங்கன்ட்டு சொல்லும்போது வயன்ட்டு டே வந்து கூப்பிட்றேன். நீங்கள் அடித்து பிடிச்சி ஐயோன்ட்டு எந்திரிக்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா ப்ரொஃபஸர் யாரோன்ட்டு நினச்சிருப்பீங்க. பட் நம்ம டே என்னாச்சு டேன்ட்டு கேட்கல. எனக்கு சாக் பீஸும் டஸ்டரும் வேணும். அந்த லூஸுக்கு கம்னாட்டி அங்கே உட்காந்துருக்காளா, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானுன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் என்ன தான் ஒரு ஷை டைப்பாக இருந்தாலுமே பழகினவங்ககிட்ட நீங்கள் நல்லாவே பேசுவீங்க. அதனால் அந்த கமலாட்டிகிட்ட கேட்க வேண்டியதானுட்டு என்ன இருக்குது. அவங்க என்ன டே இப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கான், டஸ்ட்டெல்லாம் தொட மாட்டாங்களான்ட்டு அந்த பிள்ளைய காப்பி அடிக்கிறானா. அந்த பிள்ளை இந்தாடா இருக்கு, நான் இருக்குது. அந்த பிள்ளை அமைதியாயிட்டு நம்ம யார் ரொம்பருக்கும் போக வேணாம், யார் தும்புக்கும் போக வேணான்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருச்சு. இந்த வந்து தொலைகிறேன்ட்டு நீங்கள் வந்து அவங்க பக்கத்தில் வந்து ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க எந்திரிக்க மாட்டேன்ற மாதிரி உட்காந்துருக்க விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு பெஞ்சு மேலே நடந்து ஒரு குதித்து குரங்கு சட்டை பண்ணி இறங்கி வரதை பார்த்துட்டு டேக்குனால சரியான சிரிக்கும். டேக்கு வந்து என்ன தான் அவங்க பைக்கர் சைடு பிடிச்சிருந்தாலும் அவருக்கு தெரியாது நீங்கள் தான் அதுன்னு. நீங்கள் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் ஒவ்வொரு தடவை அவர் வந்து உங்களை பீட் பண்ண முடியாமல் ட்ரா ஆகும்போதெல்லாம் ஃபுல்லாக அந்த மாஸ்க் அடியில் உட்காந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் அது அவனுக்கு தெரியாது, நீங்கள் ஐஸ் ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு மட்டும் அவனுக்கு தெரியும். ஐஸ் வச்சு டீகோட் பண்ணியிருப்பா ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் வந்து டேக்கு வந்து நீங்கள் டஸ்ட்டு சாக்பீஸ் எடுத்து கொடுத்துட்டு படா பைத்தியம் பெருசாக கவனிக்கிற மாதிரியே வந்துடுவேன்.
அந்த சொட்டை தாண்டி வந்து உசுரை எடுக்கிறான். உனக்கெல்லாம் ஃப்ரீ பீரியட் வருது, எனக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் மயில் வரமாட்டேதுரி சாப்பிடான்ட்டு மண்டமலையே மறுபடியும் தட்டிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த குரங்கு சட்டை பண்ணி போய் உட்காருறீங்களா? டேக்கு இன்னும் சிரிப்படுது. குரங்கு சாயந்தரம் வந்துட மாமாவுக்கு ஒரு பைக் ரேஸ் இருக்குது. கேனப்பையில் எனக்கு வேலை இருக்குடா சாயந்தரம். ஏன்னா அந்த ரேஸில் நீங்களும் தான் கலந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து ஃபீமேல் கேட்டகரியில் இருப்பீங்க, அவர் மேல் கேட்டகரி. மச்சான் எனக்கு வேலை இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா? என்னடி நான் ரேஸுன்னு சொன்னால் மட்டும் வரமாட்டேன், சரியில்லடி நீ. அப்படி தான்டா போடா எல்லாம் அக்காவோட ஆசீர்வாதம் எப்போவுமே உன்கிட்ட இருக்குன்னு தம்பி. ஆமாம், உங்கள் ஆசீர்வாதம் வச்சு தான் நான் ஜெயிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ வந்து நைட் டைம் காமிக்கிறீங்க. அந்த ஒரு வாட் டு சே, அந்த சப்வேன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து குரூப்பாக நின்றுட்டுருக்கீங்க. மேலே தான் வந்து கிரவுண்டு இருக்குது, கிரவுண்டு கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்குது. அந்த சப்வேயில் தான் எப்போவுமே வந்து மீட்டிங் போட்டுட்ருப்பாங்க. அதில் சேர்லாம் உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ரவுண்டாக உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் தான் நீங்கள் மாஸ்க்கு போட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் ரைடர்ஸ் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. பட் உங்கள் மாஸ்க் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்னா வந்து ஒரு கண் மட்டும் தெரியும், மிச்சம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர், அது என்ன சொல்லுவாங்க, பிளாக் பந்தர் அந்த மாதிரி ஒரு ஃபர் வச்ச மாதிரி மாஸ்க் போட்டிருப்பீங்க. அது செம்ம ஸ்டைலிஷாக ஒரு மாதிரி ஆஹான்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஹெல்மெட் போடும்போது மட்டும் அதை கழட்டிடுவீங்க. பட் வந்து அது யாருமே பார்க்க முடியாது. எங்கிட்ட இருந்தாவது பார்த்துலான்னு டேவும் ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனாலேயும் முடிஞ்சிருக்காரு. நீங்கள் அவ்வளோ பொத்தி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த சீக்கிரட்டை. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து உங்களே வந்து பேக்கன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து இப்படி திரும்பி வந்து என்னன்ற மாதிரி மண்டே ஆட்டுறீங்களா? ஒன்றும் இல்லை சொல்கிறானா, நீங்கள் அவங்க வாய்ஸ் கூடயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஒரு மாதிரி ரக்கடாக பேசுவீங்க. அப்போ கிறுக்கு மாதிரி பேசுனாலும் இப்போ ரக்கடாக ஒரு மாதிரி நான்ற மாதிரி பேசுவீங்க. அதனாலே வந்து சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை அது நீங்கன்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து அட் ரேஸ் பாயிண்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து ரேஸ் ஓட்டுறான். அவன் குதூகலமாக ஓட்டிகிட்ருக்கான். அவனை வெயிட் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்ற மாதிரி ஓட்டிகிட்ருக்கான். வந்து சாட்டுக்கு ஓட்டுறதுக்கையில் ஜாலியாக ஓட்ட போயிட்டுருக்கான். இப்போ வந்து உங்களோடது வருது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு தெரில, உங்கள் பைக்கு ஏதோ டிஃபெக்ட் ஆகிடுச்சு. ஐயோ என் பைக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்டு அந்த ப்ரெஷர் ஏறிச்சுன்னா ஒரு பால் வச்சுருப்பாங்கள்ல, ஹாப்பி ஃபேஸ் போட்டுட்டு ஒரு பால், ப்ரெஷர் பால், அதை வந்து பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கீங்க. விட்டால் செத்துருன்ற மாதிரி, உசுறு இருந்தால் செத்துருக்கு என்னாரன்ற மாதிரி பிடிச்சி அந்த அமுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு ரேஸ் இருக்குது, என் பைக்குக்கு என்ன ஆச்சுட்டு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். அந்த இதில் வந்து பேரெலாம் வச்சு கூப்பிட மாட்டாங்க. பேரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒயன்ற ஒரு நேமே வெளியே வராது. ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரைவசி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வந்து நீங்கள் பேரெலாம் வச்சுக்க மாட்டீங்க. உன் பேர் என்ன? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இருக்கிற கடுப்பில் ஏதாவது செஞ்சுட்டு போகிறேன் போயிரு இப்படி சொல்லல. கூல்டவுன் பேபியா கேட்கல. என்ன பேபி? மாமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். மாமா என்னடான்ற மாதிரி எந்திரிக்கிறீங்க. அந்த பாலத்துக்கு கீழே போட்டு கையில் ஒரு சம்திங் வாட் டு சே, கையில் ஒரு இந்த கொண்ட ஊசி குச்சின்னு இருப்பாங்கல்ல, அந்த ஊசியாக ஒன்று இருக்கும் கொண்ட ஊசியிலே, அதை எடுத்துட்டு என்னடான்ற மாதிரி நிற்கிறீங்க. காம் டவுன் ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? இப்போ அவனுக்கு ரேஸ் ஓட்டணும், அவ்வளோதானே. நம்ம பைக்ஸ் ரொம்ப ஆக்சுவலாக சிமிலர் தான், கலர் மட்டும் தானே டிஃப்ரென்ஸ். ஆமாம், அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? ஏன் பைக் கிடையாது? உன் பைக்கா? நீ உட்காந்து ஓட்டுற பைக்கில் நான் எதுக்கு உட்காந்து ஓட்டணுன்ட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து என்ன தான் மேலே பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கிற டென்ஷனில் நம்ம பிடிச்சி கத்திகிட்டு இருக்கீங்க. இந்தாம்மா ஓட்டுமான்னு சாவியை கொடுத்துட்டு அவன் சாட்டுக்கு போயிடறான்.
வாட் டு டூ நான் எதுவுமே பண்ண முடியாது, இது ஒன்று தான் வழி சொல்லிட்டு நீங்கள் அவன் பைக் எடுக்கிறீங்க. அவன் பைக் ஒரு மாதிரி அழகாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் பிளாக் எடுக்கலான்னே பார்த்துருப்பீங்க, பட் பிளாக் வந்து ஒரு மாதிரி காமன் கலர்னால தான் அந்த ஒயின் ரெட் எடுத்திருப்பீங்க. அதை பார்த்தோன்னே சரியான ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளோதான் அந்த ஸ்டேடியமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துன்னு கத்திகிட்ருக்காங்க உங்களை பார்த்துட்டு. எல்லோரும் சரியான ஃபேன் பேஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கும் அந்த மாஸ்க்குக்கும். நீங்கள் ஓட்டி தள்ளி முடிச்சுட்டு கட்சியில் நீங்கள் 2 பேரும் தான் ப்ரைஸ் வாங்குவீங்க. அது ப்ரைஸ் மணி மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படி தான் ஒரு மெடலையும் ப்ரைஸ் மணியும் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு தான் சாரி சொல்லிட்டு தூக்கி போடுறீங்க. தேங்க்யூ, என் பைக் வச்சு தான் ஜெயிச்சிருக்கீங்க. ட்ரீட் எதுவும் இல்லையா? ட்ரீட்டா? உனக்கு எதுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும்? என் பைக்கு தானம்மா கொடுத்தேன், அப்போ ட்ரீட்டு கொடுக்க வேணாமா ஏன்ற மாதிரி பார்த்துட்டு என்ன வேணும்? வேறு ஒன்று வேணும், அந்த மாஸ்க் கழட்டி முடிச்சு மட்டும் காமி. அது முடியாது காமி, ஐம் சாரி. இப்போ வந்து உங்கள் பைக் வந்து சரி பண்ணி கொண்டு வராங்க. உங்கள் பைக்கில் நீங்கள் வந்து ஏறுறீங்க. அந்த ஏறும்போதே நீங்கள் வந்து ஹீல் தான் போட்டிருப்பீங்க, ஒரு மாதிரி பூட்ஸ் ஹீலுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பிளாக் கலரில் லெதர் ஹீல். அது செம்மையாக இருக்கும். அதை வச்சுட்டு இந்த காலை ஸ்விங் பண்ணி ஏறுறீங்க. என்ன பொண்ணுடா இவன்ற மாதிரி பார்க்க. என்ன ஹவ் அபவுட் நான் உனக்கு ஒன்று வாங்கி தரேன் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனீங்க. நீங்கள் எங்கே போகிறா இவ பைத்தியம்ன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என் டே அப்படி பார்த்துட்ருக்கையில நீங்கள் வந்து எங்கேயோ போகிறீங்க, கூட்டிகிட்டு போகிறீங்க. அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப குட்டியான சந்து. அதில் நீங்கள் 2 பேரும் நடந்து போகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஆள் ஒரு மாதிரி சைட்வேஸில் நடந்து போனாலே நடந்து போகிறது. ரொம்ப குறுகலான சந்து. அந்த சந்துக்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்து ஒரு கடை இருக்குது. இது டேக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் கடை இருக்கானே. அது வந்து அண்டர் டவுனில் இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் டேக்கு அவ்வளோ காலாக தெரியாது. அவன் வந்து பைக்கை வச்சுட்டு மெயின் ரோட்டில் சுற்றி தெரியுவான். நீங்கள் வந்து பைக்கை வச்சுட்டு இங்கே எங்கிட்ட சும்மா நடந்துட்டு தெரியுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கடையில் நிற்கிது. அந்த கடை ஃபுல்லாகவுமே பைக் ஆக்சசரிஸ், அங்கே ஸ்டிக்கராக இருக்கட்டும், பைக் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு ரிப்பன் மாதிரி எடுக்கிறீங்க. அந்த க்ராக்கெட் பண்ணுவாங்கள்ல, அந்த க்ராக்கெட் பண்ணுற ரிப்பன் ஒன்று எடுக்கிறீங்க. ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. நடுவில் மட்டும் அந்த ஒரு பவுலில் வந்து இந்த சைடு இருக்க பவுலில் வந்து ஒரு குட்டி ஹார்ட் அந்த இதில் ரெட் கலரில் இருக்குது. மொத்த பேபி பிங்க்லேயும் ஒரு ரெட் கலர் மட்டும் இருக்குது. அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்னது இது எதுக்கு? இது நான் எங்கேயுமே மாட்ட முடியாது, கையில் மாட்ட முடியாது, தலையில் மாட்ட முடியாது, எங்கே மாட்டணும் இது? தற்குறி வா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் இப்போ சாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க. எங்கே தாண்டி போகிற சொல்லிட்டு பைக் கிட்டே போகிறீங்க. அவன் வந்து பேன்னு பார்க்க கூடாது, அவன் கொடுத்துட்றான். நீங்கள் வந்து அந்த பைக்கில் ரியர் வியூ மிரர் இருக்கும்ல டேயோடதில், அந்த ரியர் வியூ மிரர் பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த ரியர் வியூ மிரரை வந்து நிற்க வைக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கில் வந்து இதை வந்து அது மேக்னெட் டைப்பில் தான் இருக்கும் பின்னாடி. அதை வந்து திறந்து அதை ஒட்ட வச்சுக்கிறீங்க. அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது, நல்லா இருக்குது சொல்கிறேன். ப்ரோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கணும். நான் உன் வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன். நீங்கள் எப்போ இந்த மாதிரி கரண்ட்டு கம்பியில் காக்கா விட்ட மாதிரி பேசையில் கூட கேட்கல. இது என் வாய்ஸை பார்த்தா அப்படியா இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ உன் வாய்ஸு என் ஃப்ரெண்டோடது மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பேனிக் ஆகிடுச்சு. உன் ஃப்ரெண்டா? ஐயோ அதெல்லாம் கிடையாது, நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, நீ ஒரு தற்கொலை பையன், உனக்கெல்லாம் யார் ஃப்ரெண்டாக இருப்பா சொல்லிட்டு நீங்கள் வந்து பேனிக் ஆகுறீங்க. சரியில்லையே, ஏதோ சரியில்லை, கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு டேக்கு வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் காலேஜில் ஃப்ரெண்டோ, கேர்ள்ன்றதில் ஒரு ஆள் தான் ஃப்ரெண்டு. நிறைய பிள்ளைங்க வந்து சுற்றிட்டு இருப்பாங்க பின்னாடி டேன்னு. ஆனால் நீங்கள் இப்படி கிடையாது. பைத்தியம் அழகாலதான் பெரிய பிடிங்கடான்ற மாதிரி தெரியுங்க. அதனாலே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஸோ வந்து இப்போ என்ன வேணும் உனக்கு? போதுமா? அது
போதும் இந்த மாஸ்க் காலத்துலாம் நல்லாயிருக்கும் படான்ற மாதிரி என்ன படாங்கிட்டுன்ற மாதிரி பற்றி விட்டீங்க. ஏதாவது பண்ணி மாஸ்க் கழட்ட வச்சிடலாம், நம்ம முடியலையேன்ற மாதிரிட்டே போயிடுறானா. இது சரி, இப்போ எனக்கு டைம் ஆச்சு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா எங்கள் அம்மா என்னை தொடப்பத்தால் அடிப்பாங்க. இது பாரு நல்லா இருக்கே, ஊருக்கே பெரிய இதாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பு கட்டதான்ற மாதிரியா? என்ன செய்கிறது, தலைவிதி. ஏன் உங்கள் அம்மா நீ கேட்க மாட்டாங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னு கரண்டி எடுத்து மண்டமலை அடிச்சிருவாங்க, அதை கேட்கல மாட்டாங்க. டப்பாவி நீங்கள் சிரிச்சிட்டு மறுபடியும் உங்கள் ஐஸ் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டிருப்பீங்க இதில் காலேஜில், அதனால் அவங்கள ரொம்ப ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் நீங்கள் அதனால தான் கண்ணாடி போட்டு சுற்றி திரிவீங்க. ஸோ இங்கேயோ பார்த்துருக்கேன்ற மாதிரி லூசு பைய மாதிரி புலம்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் நீ புலம்பிட்டே இரு, கூடிய சீக்கிரம் நானே சொல்கிறேன் சொல்லி அவங்க லவ்வையும் அக்செப்ட் பண்ணுறேன். நோக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்னன்னா டே அவங்கள லவ் பண்ணுறான்னு. ஆனால் அவனுக்கு தான் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. பார்த்து அவன் மட்டும் லூசு பைய மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காம நீங்கள் சாட்டுக்கு எழுந்திரிச்சு போகிறீங்க. எங்கன்னா வாட் டு சே ஒரு கஃபே போகிறீங்க. அங்கே கஃபேயில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாருமே கிடையாது. அங்கே ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டியா ஏன்ற மாதிரி சொல்ல, வந்துட்டேங்க்கா. எப்படி ரேஸ்லாம் போச்சு? சூப்பராக போச்சுக்கா. ஏன்னா அவங்கள ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் அந்த ரேஸில் நீங்கள் தான் அந்த அந்த ரேஸருன்னுட்டு தெரியும். ஸோ சரி இன்றைக்கி என்ன வேணும், இது வேறு எதுவும் அவ்வளோக்கா எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை. எனக்கு கிட்கேட் ஷேக் வேணும், எனக்கு சாப்பிட்ணும் குடிக்கணும்னு தோணுது. சரி இந்தா வரவேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. என்ன நானும் பல நாள் சொல்லிட்டுருக்கேன், இந்த கடையே தண்ணிக்கு தான் ஸ்பெஷல், குடிக்க மாட்டேறேன். அதெல்லாம் வேணாங்க்கா, ஏங்க்கா நீ வேறு இதுக்கு பில்லு என் தலைமையில் கட்டவா? நான் குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு பில்லு என் தலைமையில் நீங்கள் எழுத்திட்டே இருக்கிறதுக்கா? நான் என்னைக்கிட்டே உன்கிட்ட காசு கேட்டிருக்கேன், நீ தாண்டி காசு இந்தாண்டு கொடுக்குறீங்க. அவங்க யாருன்னா உங்களோட அம்மா இருக்காங்களோ, அம்மாவோட அக்காவோட பொண்ணு, அது உங்கள் அம்மாவோட அக்கா பொண்ணு. அந்த இதில் அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உங்களை நீங்கன்ட்டு தெரியும். அது சொல்லிட்டேனோ? ஆமாம் சொல்லிட்டேன், சாரி. இப்போ சரிடி விட்ரி, ஒரு அக்காவே தங்கச்சியை குடிக்க சொல்லி நீ குடிக்கல பற்றியா? உன் கண்ணியம் கட்டுப்பாடே கருமை எருமை எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன், இந்தா குடி சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு, மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, நான் டிசைன் பண்ணி கொடுத்தது இவ்வளோ ஃபேமஸ் ஆகுன்னு நான் நினச்சே பார்க்கலடின்னு சொல்லல. ரொம்ப தேங்க்யூ, டிசைன் பண்ணி கொடுத்ததுக்குதே உனக்கு நான் ஒரு செலவு வைக்கிறேன். எங்கே உன் கல்றையில் அடி பாவி கொலை பார்க்குறா சொல்லிட்டு நீ சொல்கிறேன் உணர்றேன். ஆக்சுவலாக சாரி, அடி பாவி கொலை பண்ணுற பார்க்குறான்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்கா ஒரு கிக் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட்டு கிக் பண்ணாதடி, செத்துக்கிட்டு போயிருப்பேன் ஏண்டான்ற மாதிரி பார்த்துட்டு, சரி அம்மா கத்தும், நீ ஃபோனை போட்டு அவள் என் கூட தான் இருக்கான்ட்டு சொல்லிடுறியா? எல்லாத்துக்கும் நீ தனியாக போவியா, இதுக்கு மட்டும் நான் வேணுமா? ஏண்டி ஓ சண்டையை நான் ஊருகாவாடி, ப்ளீஸ்ன்றதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்படியே டேஸ் போகுது. ஆஃப்டர் 1 month இப்போ உங்களுக்கு ஒரு ரேஸ் வரும். ஐ மீன் அது ரொம்ப ஸ்பெஷலான ரேஸ். வின் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக பிக் ப்ரைஸ் மணியே கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் பொழுது உங்கள் அம்மாட்ட நீங்கள் ஃபீஸ் வேணும்ன்ட்டு கேட்க மாட்டீங்க. அதுக்காகவே தான் நீங்கள் பைக் ரேஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இன்னும் 1 வீக்கில் மேட்ச் வருது, ஐ மீன் ரேஸ் வருது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைனாலும் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. டே அங்கே வந்திருக்கான். வந்துட்டு இந்த பைக்கெல்லாம் பரட்டி தூக்கிட்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் மாஸ்க்கை மறந்துருப்பீங்க, ஹெல்மெட்டும் போட மாட்டீங்க ப்ராக்டிஸ் அப்போலாம். இப்போ டே அங்கே இருக்க ஒட்டியும்
டே இங்கே இருக்கட்டியா நீங்கள் அலறிட்டு ஓடலான்ட்டு போக்குறீங்க. ஹே நீ தானே நீ நில்லு அன்ட்டு டே சொல்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் பேகு அந்த நான் தமிழில் கொடுத்துருக்கேன்ல அந்த பேகு வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏய் 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 நீ மாஸ்க் போடலையா அன்றைக்கி? மாஸ்க் போடலையா ஃபேஸ் கம்மின்ட்டு அவன் பேகை பிடுங்க வர நீ போடா நீங்கள் பின்னாடி போக அவன் வந்து கட்சியில் பேகை பிடுங்கிட்டு அவனுக்கு வந்து சந்தோஷம், நம்ம லவ் பண்ணுற பிள்ளையோட ஃபேஸ் பார்க்க போகிறோன்னு. இப்போ வந்து அவனுக்கு டெட் ஷாக்கு. வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் ஒயன் கண்ணாடி போடலை, வலிச்சு சீவலை, என்ன தேய்க்கலை, அந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு போகிற குர்த்தா போடல, அந்த ஃப்ளாட்ஸு போடலை, எதுவுமே போடல. ஹீல்ஸு பேண்ட்டு பேகி ஷர்ட்டு இந்த மாதிரி நிற்கிறீங்களா? ஃப்ரீ ஹேருன்ற மாதிரி நிற்கிறீங்க. டேக்கு சரியான ஷாக்கு. ஏய் உனக்கு யாரும் ட்வின் யாரும் இருக்காங்களா ஒயன்ற பேரில்? பைத்தியம் நான் தாண்டா ஒயன். எனக்கு நான் இன்னைக்கு சாக போகிறேன்டா. ஏன்டா? இல்லை நான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். எனக்கு எனக்கு ஏன் நான் நல்லாலையா? உங்களுக்கு கண்ணு கலங்கிருச்சு. நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், நான் சாக போகிறேன்ற நீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது சொல்ல மாட்டேன். நான் நல்லா இல்லையான்னு கண்ணு கலங்கிருச்சு. அவன் அப்படிலாம் இல்லை, அழகாக இருக்க. ஐயோ என் குரங்கே எனக்கு வந்து வாச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டான். அப்படி சொல்லல. ஆமாம் உன் குரங்கு தான். அதை விட இப்போ செம்மையாக இருக்குடி, ஃபிகராக இருக்க. அடப்பாவி ஃபிகரை பார்த்தாடா லவ் பண்ணேன் கேடி. எனக்கு இப்போல்லாம் இல்லை, ஒன்றை பார்த்து தான் லவ் பண்ணேன் ஏன்ட்டு சிரிச்சுங்க ஜோக்குன்னு சொல்லிட்டு சொல்ல. பைத்தியம் ஏன்டா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதான் என் பாட்டுக்கு பேசுகிறேன். பாட்டுக்கு ஆட சொன்ன நீ பாட்டுக்கு ஆடுறியே கண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. வேணாம் என்னடா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஹக் பண்ணிட்டுருக்கோம். தப்பாக தெரியலடா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்புறம் லவ்வர்ஸ். ஆமாண்டி நம்ம லவ்வர்ஸில் இது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து என்னத்தையும் எடுக்கிறேன். என்னன்ட்டு பார்த்தா ஒரு ப்ரேஸ்லெட்டு. நீங்கள் அந்த பைக்கரை வந்து மாஸ்க் போட்டு அலைஞ்சப்போ ஒரு ப்ரேஸ்லெட் போட்டு வந்திருப்பீங்க. அது எங்கிட்ட கீழே விழுந்திருக்கும். அதை நீங்கள் தேடி இருப்பீங்க, கிடைக்காது. என்னமோ கரும்பு தண்ணிட்டு விட்டு போயிருப்பீங்க. ஈவன் எஃப் இட்ஸ் வெள்ளி கைச்சின்னா இருந்தாலுமே வந்து ஏதோ போய் தொலையுதுன்ட்டு போயிருப்பீங்க. அது உங்கள் ஃபேவரெட், அது உங்களுக்கு மனசு வெறுத்துட்டே இருக்கும். டெய்லியுமே அன்றைக்கி விடாமல் தேடுவீங்க. அதை பார்த்துட்டு டே தான் எடுத்து வச்சுருப்போம். எப்போ ஃபேஸ் பார்க்குறோமோ அப்போ கொடுப்போன்னு. அதை கொடுத்துட்டு ஐ லவ் யூ மிஸ் பிளாக் பேந்தர் மாஸ்க்னு சொல்ல. பைத்தியம் ஒழுங்கா சொல்லடா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஒயன்னுட்டு ஐ மீன் நெத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். நெத்தியில் மட்டும்தானே இங்கே சொல்லிட்டு கண்ணை தின்னிட்டுறீங்க. இந்த கண்ணம் மறுபடியும் முத்தம் மூக்கு வாயின்ட்டு நீட்டுறீங்க. அவன் வரான், அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு படா ஆசை தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவ்வளோதான் போதும். இந்த கதை என்ன மாதிரி எடுத்தேன்னு தெரில, ஏதோ நம்ம ஆரம்பித்து ஏதோ ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் பாட்டுக்கு தான் ஆடி இருக்கேன். ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் மஸ்ட்டுடா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் மை ஸ்டோரி. லவ் யூ, பை பை.